கரும்பை பயிரிட்ட விவசாயிகளின் கசக்கும் வாழ்வு மாற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் குரல் கொடுத்துள்ளார். சர்க்கரை ஆலைகள் 1650 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பதால் கரும்பு விவசாயிகளின் வாழ்வில் கசப்பே எஞ்சியிருக்கிறது. நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கரும்பு விவசாயிகள் பிரச்சினையை தீர்க்க வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அந்த பேச்சுவார்த்தை திடீரென தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சர்க்கரை துறையும் சர்க்கரை கழகமும் செயலிழந்து நிற்பது வேதனை அளிப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் போன்ற காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்காமல் தனியார் ஆலைகளிலும் அரசு கூட்டுறவு ஆலைகளிலும் உள்ள நிலுவைத் தொகையை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கரும்பு விவசாயிகளுக்கு ஆதரவாக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுத்தாலும் அவர்களின் வாழ்க்கை என்னவோ வெறும் சக்கையாகவே இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார்.